அக்னி ஸ்தலம் இது. அதனால இந்த கோவிலுக்கு பெரிய விசேஷம் என்னன்னா கிரிவலம் தான். கிரிவலம் போனாலே நமக்கு புண்ணியம் தான். கிரிவலம் எப்படி போகணும்? கிரிவலம் மோஸ்ட்லி பௌர்ணமி அன்னைக்கு போவோம். இல்லை அதுக்கு முதல் நாள் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். 3 நாள் தொடர்ச்சியாக போகிறது நல்லது. செருப்பு நம்ம என்ட்ரன்ஸ் கோவில் வாசல்லையே அவுத்து வச்சுட்டு கிரிவலம் பண்ணிட்டு வந்துட்டு காலையில் சாமியை பார்ப்பாங்க முக்கியவாசி. அதே மாதிரி அக்னி ஸ்தலம்ன்றனால ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. பஞ்சபூதத்தில் ஒரு ஸ்தலம் இது. இங்கே நினைத்தாலே முக்தி பாட்டே இருக்கு. நினைத்த உடனே முக்தி கொடுக்குற கடவுள் இது. கருணை வாய்ந்த ஈஸ்வரன். நிறைய அனுபவங்கள் இருக்கு. அம்மா வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, ஆனால் அப்போ பார்க்க முடியல சாமியை. இந்த வாட்டி அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நானும் அப்பா ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கோம். பௌர்ணமி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. புகழ் ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி கூட்டமும் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான ஆளுங்க கூட்டம் வருது. 10 நாள் தொடர்ச்சியா தீபம் எரியும்.